St. Mary's Higher Secondary School, Alangudi Road, Pudukottai. This video deals with the answers for the questions in Unit 2, Prose, The Night the Ghost Got In, for 10th Standard. இந்த வீடியோ பதிவானது 10ஆம் வகுப்பு ஆங்கிலத்தில் யூனிட் 2வில் வரக்கூடிய பாடத்திற்கான வினாக்களும் அவற்றிற்கான விடைகளையும் கொண்டு வருகிறது. இந்த வீடியோ பதிவில் நன்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களுக்கும் பதில்களானது தரப்பட்டுள்ளது. எனவே அவரவர் திறமைக்கேற்ப பதில்களை எழுதி கொண்டு நன்கு மனப்பாடம் செய்து எழுதி பார்க்கவும், தேர்வுக்கு தயாராகவும். இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸை பொறுத்தவரையில் உங்களுடைய கொஷின் பேப்பரில் எங்கே வரும், உங்களது வினாத்தாளில் பார்ட் பி செக்ஷன் 1, அதாவது ப்ரோஸ் செக்ஷனில் கொஷின் நம்பர்ஸ் 15 முதல் 18 வரையில் இருக்கக்கூடிய வினாக்களில் ஏதாவது ஓரிரு வினாக்கள் இந்த பாடத்திலிருந்து கேட்கப்படலாம். ஒவ்வொரு வினாவிற்கும் 2 மதிப்பெண்கள். இந்த பாடத்தில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸை நான் 2 பிரிவாக பிரிச்சிருக்கிறேன். முதலில் படிக்க வேண்டிய மிகவும் எளிமையான வினாக்களும் அவற்றிற்கான விடைகளும்ங்கிறத பார்ட் ஏயில் கொடுத்துருக்கிறேன். சற்று கடினமான பதில்கள், சற்று பெரிதாக இருக்கக்கூடிய விடைகளை பார்ட் பியில் கொடுத்துள்ளேன். பார்ட் ஏயில் இருக்கக்கூடியதை மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் எளிதாக கற்றுவிடலாம். எனவே தயவு செய்து சற்று கவனம் செலுத்தி படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் தற்போது வினாவிடைகளை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். நீங்கள் நல்ல முறையில் கவனித்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொஷின் நம்பர் 1. Where was the author when he heard the noise? Where was the author when he heard the noise? இந்த சத்தம் கேட்கும் பொழுது இந்த கதையை எழுதிய ஆசிரியர் எங்கே இருந்தார்? இந்த கதையை எழுதிய ஆசிரியர் தான் இந்த பாடத்தினுடைய கதாநாயகன் இல்லையா? அவர் தானே நேரேட்டரு. அவர் எங்கே இருந்தார்னு கேட்குறாங்க. பதில் என்ன எழுதணும்? நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில், தி ஆத்தர் வாஸ் இன் த பாத்ரூம். தி ஆத்தர், AUTHOR, ஆத்தர் வாஸ் இன் த பாத்ரூம், BATHROOM, பாத்ரூம். தி ஆத்தர் வாஸ் இன் த பாத்ரூம். மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் என்ன பதில் எழுதணும்? இந்த பாத்ரூம் மட்டும் எழுதுனா கூட போதுமானது. இந்த பாத்ரூம், BATHROOM, பாத்ரூம். இந்த பாத்ரூம், இந்த பாத்ரூம். செகண்ட் கொஸ்டினை பாருங்க. வாட் டிட் த நேரேட்டர் திங்க் த அன்யூஷுவல் சவுண்ட் வாஸ்? ஒரு வினோதமான சத்தம் கேட்குது இல்லையா அந்த வீட்டில் இரவு நேரத்தில். அந்த வினோதமான சவுண்டை பற்றி இந்த கதை சொல்லக்கூடிய ஆத்தர் என்ன நினச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வினாவிற்கு எல்லாரும் எழுத வேண்டிய பதில் ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ஹீ தாட், THOUGHT, தாட். ஃபர்ஸ்ட், FIRST, ஃபர்ஸ்ட் ஹீ தாட் எ பர்குலர், BURGLAR, burglar, burglar. First he thought a burglar, and later, 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 and later a ghost, 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 and later a ghost, GHOST, ghost. மறுபடியும் இந்த விடையை வாசிக்கிறேன், கவனிங்க. First he thought a burglar, and later a ghost. Third questionக்கு வாங்க. Who were the narrator's neighbors? Who were the narrator's neighbors? Neighborsனா யாரு? பக்கத்து வீட்டுக்காரவங்க. இந்த கதை சொல்லியினுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் யாவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில், மிஸ்டர் போர்டுவெல் அண்ட் இஸ் ஒய்ஃப். மிஸ்டர் போர்டுவெல், BODWELL, மிஸ்டர் போர்டுவெல். MR புள்ளி வந்துட்டா அதை எப்படி சொல்லணும்? மிஸ்டர். மிஸ்டர் போர்டுவெல் and his wife, WIFE, wife. Mr. Bordwell and his wife were the narrator's neighbors. அந்த ஹூவை எடுத்துட்டு மிஸ்டர் போர்டுவெல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப்னு எழுதி வினாவில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அப்படியே எழுதணும்னா அதுதான் முழுமையான பதில். இதை நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதுங்க. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில், மிஸ்டர் போர்டுவெல், மிஸ்டர் போர்டுவெல், BODWELL, மிஸ்டர் போர்டுவெல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் அப்படின்னு மாத்திரம் எழுதுனா போதுமானது. கொஸ்டின் நம்பர் 4. வாட் டிட் த போர்டுவெல்ஸ் திங்க் வென் தே ஹர்ட் த மதர் ஷவுட்? அம்மா சத்தம் போடையில் பக்கத்து வீட்டுக்காரர்களான போர்டுவெல்ஸ், கணவன் மனைவி இருவரும் என்ன நினைச்சாங்க? இதற்கு நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில், போர்டுவெல்ஸ் தாட், THOUGHT, தாட். இந்த வார்த்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். போர்டுவெல்ஸ் தாட் that the burglars, BURGLARS, burglars. இந்த வார்த்தையை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். burglars, BURGLARS, burglars were in their house, in their house, HOUSE, house. மறுபடியும் கொஸ்டினை வாசிக்கிறேன் பாருங்க.
What did the Bordwells think when they heard the mother shout? அம்மா சத்தம் போடும்பொழுது அண்டை வீட்டுக்காரர்களான போர்டுவெல்ஸ் என்ன நினைச்சாங்க? இதுக்கு நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில், Bordwells thought that the burglars were in their house. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில் என்ன தெரியுமா? burglars, burglars, burglars were in their house. burglars were in their house. burglars were in their house னு எழுதுனா போதுமானது. Question number 5. What conclusions did grandfather jump to when he saw the cops? What conclusions did grandfather jump to when he saw the cops? போலீஸ்காரவங்க அவருடைய அறைக்குள்ள நுழைஞ்ச உடனே தாத்தா என்ன நினைச்சாரு? இந்த வினாவிற்கு அனைத்து மாணவர்களும் எழுத வேண்டிய பதில் ஒண்ணுதான். The cops, COPS எப்படி சொல்லணும்? cops. The cops were deserters, DESERTERS, deserters from Meads, MEADE', Meads army, ARMY army. மறுபடியும் பதில வாசிக்கிறேங்க அப்படிங்க. The cops, 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 cops. The cops were deserters, 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 deserters. The cops were deserters from Meads, MEADE', எப்படி சொல்லணும்? Meads, MEADE', எப்படி சொல்லணும்? Meads. Deserters from Meads army, ARMY army. Question number 6 பாருங்க. Were the policemen willing to leave the house? போலீஸ்காரங்க உள்ள வந்தோன்னு தேடுறாங்க, யாரையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு தயாராக இருந்தாங்களா? இதுதான் கேள்வி. மறுபடியும் கொஸ்டினை வாசிக்கிறேன் பாருங்க. Were the policemen willing to leave the house? அதுக்கு பதில் என்ன எழுதணும்? No, the policemen were not willing. நோவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வேர் நாட் வில்லிங்கை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கொஷின் அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னாக்க ஆன்சர் கிடைச்சிடும். நோவும் நாட்டு மட்டும் இடையில சேர்க்கணும். எந்த இடத்துல சேர்க்குறோங்கிறத கவனமாக பாருங்கள். மறுபடியும் ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்கள். நோ, த போலீஸ் மென் வேர் நாட் வில்லிங், WILLING. இந்த வார்த்தையெல்லாம் கொஷினில் இருக்குது, அப்படியே தூக்கி எழுதிடலாம். வில்லிங் டு லீவ் த ஹவுஸ். இந்த பதிலை நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதுங்க. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில் என்ன? நோ, தே வேர் நாட் வில்லிங். நோ, தே வேர் நாட் வில்லிங்னு எழுதுனா போதுமானது. வில்லிங்க்கு என்ன ஸ்பெல்லிங்? WILLING, வில்லிங். WILLING, வில்லிங். Question number 7. Why did Herman and the author slam the doors? ஏன் ஹெர்மனும் இந்த கதையை எழுதிய ஆசிரியர், அதாவது நேரேட்டர், இவங்க ரெண்டு பேரும் ஏன் கதவை வேகமாக சாத்தினாங்க? ஸ்லாம் த டோர்ஸ்னு என்ன அர்த்தம்? வேகமாக கதவை சாத்துறது. நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில், பிகாஸ் ஆஃப் தேயர் ஃபியர் ஆஃப் த கோஸ்ட். பிகாஸ் ஆஃப் தேயர் ஃபியர் ஆஃப் த கோஸ்ட். GHOST, கோஸ்ட் இந்த வார்த்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். FEAR என்னன்னு சொல்லணும்? ஃபியர். பிகாஸ் ஆஃப் த ஃபியர் ஆஃப் த கோஸ்ட், ஹெர்மன், HERMAN, ஹெர்மன், and the author slammed, 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 slammed the doors. Because of their fear of the ghost, Herman and the author slammed the doors. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில் என்ன? For the fear of the ghost, 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 fear, FEAR, fear. இந்த பதிலை மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் எழுதுங்க. Question number 8. What woke up the mother? அம்மா எந்திரிச்சாங்கல்ல, அம்மாவை எழுப்பியது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நன்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில், slamming of the doors. slamming, 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 slamming of the doors by Herman, 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 and his brother, BROTHER, brother. By Herman and his brother woke up the mother. woke up the mother. அம்மாவை எழுப்பியது. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில் என்ன? மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில், slamming, 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 slamming of the doors, DOORS எப்படி சொல்லணும்? doors, slamming of the doors. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில், slamming of the doors. slamming என்ன ஸ்பெல்லிங்? SLAMMING,
slamming. Question number 9. Why do you think Mrs. Bodwell wanted to sell the house? Why do you think Mrs. Bodwell wanted to sell the house? ஏன் போர்டுவெல்லினுடைய மனைவி அதாவது மிஸ்ஸஸ் போர்டுவெல் ஏன் அந்த வீட்டை விற்கணும், அவர்களுடைய வீட்டை ஏன் விற்கணும்னு கேட்குறாங்க. இந்த வினாவிற்கு அனைவரும் எழுத வேண்டிய பதில் ஒன்று தான். பிகாஸ் ஷீ ஃபெல்ட், FELT felt. பிகாஸுக்கு என்ன ஸ்பெல்லிங்? BECAUSE. பிகாஸ் she felt disturbed, DISTURBED, disturbed often, OFTEN often. மறுபடியும் ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்க. பிகாஸ் she felt, FELT disturbed, DISTURBED, disturbed often, OFTEN often. Because she felt disturbed often. Question number 10க்கு வாங்க. How did the cops manage to enter the locked house? அதாவது போலீஸ் வர்றாங்க, வரும்பொழுது ஹெர்மன், the narrator, அவங்க அம்மா எல்லாருமே மாடியில் இருக்கிறாங்க, தாத்தாவும் ஆட்டிக்கில் இருக்கிறாரு. இவ்வாறு இருக்கும் பொழுது கதவை திறக்கலை இவங்க. அவங்க எப்படி கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வந்தாங்க, வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. How did the cops manage to enter the locked house? பூட்டி இருந்த வீட்டை எவ்வாறு திறந்து கொண்டு உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வினாவிற்கு அனைவரும் எழுத வேண்டிய பதில் they broke open the door. they broke, BROKE, they broke open the door. they broke open the door. they broke open, OPEN எப்படி சொல்லணும்? open. they broke open the door. Question number 11. Who used zither and how? ஜிதர் என்பது ஒரு இசைக்கருவி. இந்த இசைக்கருவியை யார் பயன்படுத்தினா, எப்படி பயன்படுத்தினாங்க, இதுதான் வினா. இதற்கு எழுத வேண்டிய பதில், நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில் கினியா பிக். கினியா, GUINEA, கினியா, GUINEA, கினியா பிக். கினியா பிக் used the zither to sleep on it. இந்த கினியா பன்றி என்பது ஒரு வகை பன்றி. அந்த பன்றி தான் இந்த இசைக்கருவி மேலே படுத்து தூங்குறதுக்கு பயன்படுத்துச்சு. கினியா பிக் used the zither, ZITHER, zither to sleep on it. கினியா பிக் used the zither to sleep on it னு நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதுங்க. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில் கினியா, GUINEA, கினியா, GUINEA, கினியா அப்படின்னு எழுதி ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. இது முதல் கேள்விக்கு பதில். ரெண்டாவது கேள்விக்கு பதில் ஹவுங்கிற கேள்விக்கு பதில் என்ன வரும்? டு ஸ்லீப், SLEEP, ஸ்லீப், டு ஸ்லீப்னு மாத்திரம் எழுதுங்க. இவை அனைத்தையும் நன்கு படிக்கக்கூடிய மாணவர்களும் மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களும் கண்டிப்பாக மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இதன் பிறகு பார்ட் பியில் வரக்கூடிய வினாவிடைகளை நன்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் படிப்பதற்கு முயற்சி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொஸ்டின் நம்பர் 12க்கு வாங்க. வாட் வேர் த வேரியஸ் சவுண்ட்ஸ் த பிரதர்ஸ் ஹர்ட் வென் தே வென்ட் டவுன் ஸ்டேர்ஸ்? அவங்க மாடியிலேருந்து கீழே இறங்கும் பொழுது வித்தியாசமான சத்தம் கேட்டது. அது எம்மாதிரியான சத்தங்கள்னு கேட்குறாங்க. இதற்கு எழுத வேண்டிய பதில் the brothers heard, HEARD, heard the footsteps, FOOT, foot, STEPS, footsteps, circling, CIRCLING, circling. The brothers heard the footsteps circling in the dining room table. Dining, DINING, dining room table. Like a man running, 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 and it started up the stairs, 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 towards, TOWARDS, towards them, and it started up the stairs towards them. அதாவது இவங்க கீழே போகும்பொழுது என்ன மாதிரியான சத்தம் கேட்டுச்சு? டைனிங் ரூம் டேபிளை சுற்றி, டைனிங் ரூமில் இருக்கக்கூடிய, அதாவது சாப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய அந்த டேபிளை சுற்றிலும் யாரோ ஒரு ஆள் நடந்து ஓடுறது மாதிரி சத்தம் கேட்குது. அந்த சத்தம் அப்படியே மெதுவாக மேல் நோக்கி வருவது மாதிரி இருக்குது. அவர்கள் எங்கே நின்னாங்களோ அந்த இடத்தை நோக்கி வருவது மாதிரி இருந்தது. மறுபடியும் ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்க. The brothers heard the footsteps circling the dining room table like a man running, and it started up the stairs towards them. Question number 13.
How did the Bodwells react when a shoe was thrown into their house? The narrator Herman இவங்களுடைய அம்மா ஷூவை தூக்கி பக்கத்து வீட்டு ஜன்னலில் வீசினாங்கல்ல, அப்போ பக்கத்து வீட்டுக்காரர்கள் போர்டுவெல்ஸினுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன சொன்னாங்க? இதற்கான பதிலை கவனிங்க. மிஸ்டர் போர்டுவெல் வாஸ் ஷவுட்டிங் ஆங்கிரிலி. மிஸ்டர் போர்டுவெல் வாஸ் ஷவுட்டிங், SHOUTING, ஷவுட்டிங், angrily, ANGRILY, angrily. Mr. Bodwell was shouting angrily. Bodwell ரொம்ப சத்தம் போட்டு கோவமாக கத்தினார். Mrs. Bodwell said that they would sell the house and move to Peoria. பயோரியாங்கிற ஊருக்கு நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மறுபடியும் இந்த ஆன்சரை வாசிக்கிறேன் கவனிங்க. மிஸ்டர் போர்டுவெல் வாஸ் ஷவுட்டிங் ஆங்கிரிலி. மிஸ்ஸஸ் போர்டுவெல் செட் தட் தே வுட் செல் த ஹவுஸ் அண்ட் மூவ் டு பயோரியாங்கிற ஊருக்கு நாங்கள் எங்களுடைய வீட்டை விற்றுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஷின் நம்பர் 14. வாட் வாஸ் த கிராண்ட் ஃபாதர் வேரிங்? வாட் வாஸ் த கிராண்ட் ஃபாதர் வேரிங்? தாத்தா என்ன மாதிரியான உடைகளை அணிந்திருந்தார்? த கிராண்ட் ஃபாதர் வாஸ் வேரிங். த கிராண்ட் ஃபாதர் வாஸ் வேரிங். இந்த வார்த்தைகள் எல்லாமே வினாவில் இருக்குது, அப்படியே திருப்பி போட வேண்டியதான். த கிராண்ட் ஃபாதர் வாஸ் வேரிங். இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. நைட் கவுன், நைட்டுங்கிற வார்த்தை தெரியும், GOWN கவுன்னு சொல்ல போகிறோம். அப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதும் பொழுது நைட் கவுன், ஒரே வார்த்தையாக தான் எழுதணும். NIGHT நைட், GOWN கவுன், NIGHT நைட், GOWN கவுன், நைட் கவுன். woolen pants, woolen pants, WOOLEN, woolen pants, 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 WOOLEN, woolen pants, 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 woolen pants. A night cap, a night, NIGHT night, cap, CAP cap, a night cap. And leather jacket, leather jacket, LEATHER, leather jacket, 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 LEATHER, 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 leather jacket, 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 leather jacket. மறுபடியும் இந்த ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்க. The grandfather was wearing night gown, woolen pants, a night cap and leather jacket, and leather jacket. Question number 15. What made the reporter gaze at the author? அங்கே ஒரு செய்தியாளர் வந்தார்ல, அவர் இந்த கதையை எழுதியவரை ரொம்ப உற்று நோக்கினார். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். என்ன காரணத்தினால அவர் அவ்வாறு உற்று நோக்கினார்? What made the reporter gaze, GAZE, gaze at the author, at the author? The author's reply, the author's, AUTHOR, author, first of S சேர்த்துக்குங்க. The author's reply, 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 we had ghost, we had ghost. இதை இன்வெர்டட் கமாஸ்குள்ளே போட்டுக்கணும். இந்த we had ghostங்கிறத இன்வெர்டட் கமாஸ்குள்ளே தான் எழுதணும். Made the reporter gaze at the author. Made, MADE, made the reporter, 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 gaze, 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 gaze. Made the reporter gaze at the author, AUTHOR, author. அதாவது இந்த ஆத்தர் என்ன சொன்னார்? எங்கள் வீட்டில் பேய் இருக்குன்னு சொன்னதை அவர் கேட்டுட்டு அவர் ரொம்ப உன்னிப்பாக உற்று நோக்கினார். ரைட், இந்த ஆன்சரை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. தி ஆத்தர்ஸ் ரிப்ளை, we had a ghost, made the reporter gaze at the author. Question number 16 வாங்க. Why was the narrator sorry to have paid attention to the footsteps? Why was the narrator sorry to have paid attention to the footsteps? இந்த ஆத்தர் காலடி சத்தத்தை கேட்டதுனால தானே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. கேட்காம இருந்திருந்தால் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வீட்டில் வந்திருக்காது இல்லையா? அதை நினச்சி பின்னால் வருத்தப்படுறாரு. அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The narrator imagined his grandfather as a ghost. The narrator imagined, 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 imagined. The narrator imagined his grandfather as a ghost. கோஸ்ட்டுக்கு ஸ்பெல்லிங் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், GHOST, ghost. It created, CREATED, created. It created, CREATED, created. It created a lot of misunderstandings. MIS, miss, UNDER, under, misunder,
standings, 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 misunderstandings. So he was very sorry, 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 to have paid, paid attention, 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 attention to the footsteps, foot, foot steps, steps, steps. The footsteps ங்கிறது ஒரே வார்த்தையா தான் எழுதணும். The answer மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. The narrator imagined his grandfather as a ghost. It created, created எப்படி சொல்லணும், created a lot of misunderstandings. So he was very sorry to have paid, paid attention to the footsteps. Question number 17 பாருங்க. What do you understand by the mother's act of throwing a shoe? அம்மா ஷூவை விட்டு எரிஞ்சாங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The author's mother did not want to take risk by getting down. கீழே இறங்கி போகிறதுக்கு அம்மா விரும்பலை. Did not want to take risk, risk, risk by getting, getting, getting down, down, down. The author's mother did not want to take risk by getting down. At the same time, அதே நேரத்தில் she wanted the police to come to her house. போலீஸு தான் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டா. She wanted, wanted the police, police to come to her house, house. At the same time, she wanted the police to come to her house. அதனால so she threw the shoe at the neighbor's window seeking their help. அதனால தான் பக்கத்து வீட்டு ஜன்னல்ல அவங்களுடைய உதவி கேட்டு ஷூவை எறிஞ்சா. So she threw, threw the shoe, shoe at the neighbor's window seeking their help. இந்த விடையை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. The author's mother did not want to take risk by getting down. At the same time, she wanted the police to come to her house. So she threw the shoe at the neighbor's window seeking their help. Question number 18. Why were the policemen prevented from entering grandfather's room? போலீஸ்காரங்களாம் தாத்தாவுடைய ஆட்டிக்கு, அதாவது அவருடைய ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும் பொழுது இந்த ஆத்தர் தடுத்தாரு. ஏன் தடுத்தாரு? அதான் கேள்வி. Why were the policemen prevented, prevented, prevented from entering, entering grandfather's room? என்ன பதில்? Grandfather might mistake the police. Grandfather நமக்கு தெரியும், ஸ்பெல்லிங் தெரியும். might, 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 mistake, mistake, mistake. Grandfather might mistake the police as deserted, 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 deserted men from general, 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 general meets, meads, meets, general meets, meads, meets. ஜெனரலுக்கு G capital letter இருக்கணும், meetsக்கு M capital letter. Army, ARMY, army. And might harm them, and might harm, 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 harm them, might harm them. ஒருவேளை தாத்தா என்ன செய்யலான்னா, இந்த போலீஸ்காரவங்களை ஜெனரல் மீட் அவருடைய ஆர்மியிலேருந்து ஓடி வந்தவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கலாம். அந்த எண்ணத்தில் தான் இவர், இந்த ஆத்தர் இந்த போலீஸ்காரவங்கள மேலே போவேனான்னு சொல்லிட்டு தடுத்தாரு. மறுபடியும் ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்க. Grandfather might mistake the police as deserted men from General Meade's army and might harm them. Question number 19. Mention the things that the grandfather imagined. Mention the things that the grandfather imagined. தாத்தா என்ன கற்பனை செஞ்சு வச்சிருந்தாரு, அவைகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The grandfather imagined, 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 imagined. இந்த வார்த்தை ஏற்கனவே வந்திருக்குது. The cops, the grandfather imagined that the cops, COPS, cops were General Meade's men, General Meade's men. இவர்கள் எல்லாம், இந்த போலீஸ்காரவங்களெல்லாம் ஜெனரல்
மீட்ஸ் என்பவருடைய ஆர்மியிலிருந்து ஓடி வந்தவங்க. தேவர் பிகினிங் டு ரெட்ரீட், அவங்கெல்லாம் படையிலிருந்து பின்வாங்கிட்டாங்க. ரெட்ரீட்னா என்ன அர்த்தம்? பின்வாங்குதல். தேவர் பிகினிங், BEGINNING, பிகினிங். தேவர் பிகினிங் டு ரெட்ரீட், RETREAT, ரெட்ரீட். தேவர் பிகினிங் டு ரெட்ரீட் அண்ட் ஈவன் டெசர்ட். டெசர்ட்னா என்ன அர்த்தம்? நிலையிலிருந்து விட்டுட்டு ஓடி வந்துடுறது தெரியாமல். DESERT, டெசர்ட். தேவர் பிகினிங் டு ரெட்ரீட் அண்ட் ஈவன் டெசர்ட். இந்த பதிலை எழுதுங்க. இவ்வாறாக அனைத்து வினாக்களுக்கும் நீங்கள் பதில்களை தயார் செய்து கொண்டு நல்ல முறையில் எழுதி பார்த்து தவறுகளை களைந்து தேர்விற்கு தயாராகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.